ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டீ கடை தேங்காய் பிஸ்கெட் தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை கப்பு கோல்டு வின்னர் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு கப் சீனி எடுத்திருக்கேங்க. நீங்கள் சீனியை அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எண்ணெயோட சீனியை நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் அரை கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நெய், பட்டர் எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் துருவின தேங்காய் அரை கப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ துருவின தேங்காயை நான் சர்க்கரையோடு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க. தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போது நம்ம அரை கப் எண்ணெய், ஒரு கப் சர்க்கரை, அரை கப் தேங்காய், 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நான் 1.25 டம்ளர் சேர்த்தேங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். டோட்டலாக 2 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையும் நாம் அந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுறேன். இப்போ நான் கரண்டியில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம கையாலேயே பிசையும் போது தான் அதோட பதம் நமக்கு தெரியும். இப்போ நான் மாவை நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கிறேன். நீங்கள் இந்த பிஸ்கட்டை நெய்யில் கூட சேர்த்துக்கலாங்க. நான் நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் பட்டரில் சேர்த்தாலும் அதே அளவுகள் தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டீ கடை தேங்காய் பிஸ்கட் செய்கிறதுக்கு நெய், எண்ணெய், பட்டர் எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க. இந்த டீ கடை தேங்காய் பிஸ்கெட் நாம் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. ஸோ நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்துட்டு நாம் மறுபடியும் பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ எனக்கு அளவு கரெக்டாக வந்துருச்சு. இதை இப்போ நான் ஒரு பாலாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் நாம் சமையலில் சேர்த்துக்கக்கூடிய சோடா சேர்த்துருக்கேங்க. அது சேர்த்துட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போதே இந்த சமையல் சோடாவை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மறந்துட்டதால் நான் 2வது சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு சர்க்கரையோடு கலக்கும்போதே நீங்கள் சமையல் சோடாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மாவை நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பிஸ்கட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவை நல்லா உதிரி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம மாவு பிசைகிறதுல தாங்க பிஸ்கெட் எப்படி வரும்னு இருக்கும். இப்போ நமக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை இப்போ நம்ம குட்டி குட்டி பாலாக எடுத்துடலாம் கையில். நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதால ஒரு கையிலேயே செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி பால் உருட்டிட்டு 2 கையிலையும் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மேலே அந்த தேங்காய் துருவலை வச்சோன்னா தேங்காய் பிஸ்கட்டுக்கு அந்த சைஸ் கிடச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே அது உள்ளே பதிஞ்சிக்கும். இதே மாதிரி மற்ற எல்லா மாவுகளையும் உருண்டையாக திரட்டி இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்ததும் தேங்காவை மேலே டெக்கரேட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள்.
இதை இப்போ நம்ம எப்படி வந்து குக் பண்ணணும்னு சொல்கிறேங்க. ஒரு கடாய் நான் வந்து அடிகனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு தட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் அல்லது நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தட்டு மேலே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணேன்னா கேப்பு விடாமல் எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி வச்சுட்டேன். அதனால் எனக்கு வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இட்லி தட்டு இருந்ததுன்னா 2 அடுக்காக கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கேப் விட்டு வச்சிடணுங்க. பாருங்கள், நெய் தடவியாச்சு. இதில் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சென்டரில் வைக்கிறோன்னா நல்லா கேப் விட்டு வைக்கணும். நான் வந்து ஒட்டி ஒட்டி வச்சுட்டேன். அதனால் வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணும்போது கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் ஒரு 7 பீசஸ் வச்சுருக்கேன். 7-8 பீசஸ் வச்சுட்டேன். நீங்கள் இந்தளவுக்கு நெருக்கி வைக்காதீங்க. 4 இல்லைன்னா 5 கூட வைங்க. கேப் இருக்கணும். கேப் இல்லாமல் வைக்கவும் எனக்கு ரொம்ப அப்படி ஃபுல்லாக எல்லாம் ஒட்டிக்கிருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக பிஸ்கட் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனால் நான் ஒட்டி ஒட்டி வச்சதால் பாருங்கள் எல்லாம் பக்கத்தில் சேர்ந்துக்குச்சு. கொஞ்சம் எடுக்கும்போது நான் உடச்சி எடுத்தேன். இதுவே நல்லா கேப் விட்டுருந்தீங்கன்னா நடுவில் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரியே இருக்குங்க. நம்ம சூப்பரான டீ கடை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பிஸ்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டீ கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற எந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.